தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி பாக்குறீங்க. முதல்ல இந்த அதிமுகவினுடைய 2 கட்ட வேட்பாளர் பட்டியல் இன்னும் சொல்லும் பொழுது கிவ் அண்ட் டேக் பாலிசி அப்படின்ற ஒரு ஃபார்மேட்டுக்குள்ள அதை செயல்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. கோவில்பட்டின்றது கடம்பூர் ராஜு தொடர்ச்சியாக ஜெயிக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த தொகுதியை மதிமுக கொடுக்கப்படுறதா சொல்றாங்க. அதே மாதிரி செல்லூர் ராஜு ஜெயிக்கக்கூடிய தொகுதியும் கொடுக்கப்படுது. ஆர் காமராஜ் வெற்றி பெறக்கூடிய நன்னிலம் சட்டமன்ற தொகுதியை எஸ்டிபிஐ கட்சிக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. தொடர்ச்சியாக இது மாதிரியான பாலிசியும் திமுக தரப்பிலிருந்து முன்வைக்கப்படுது இல்லையா? இல்லை, இதில் திமுக அதிமுக அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயமே அதை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ ஆளுக்கு 50-50% சீட்டு செய்து கூட்டணி ஆட்சி அமைச்சிடலாம். இல்லை தேர்தலுக்கு முன்னாடியே ஒரே கட்சி ஆகிடலாம். ஏற்கனவே பிஜி பட்நாயக்கு முன்னாடி முயற்சி எடுத்தார். எம்ஜிஆரையும் கருணாநிதியும் ஒன்றாக்கி ஒரே கட்சி ஆகிறது அப்படின்னு. அந்த மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லை. அது திமுக தரப்பில் நாங்கள் 200 சீட்டு ஜெயிப்போம், தனித்து நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிறது. அதே மாதிரி அதிமுக கூட்டணியில் நாங்கள் 200 175 நாங்கள் ஜெயிப்போம், நாங்கள் தனித்து ஆட்சி அமைப்போம். இப்படி இப்போ 2 தரப்புமே தனித்து ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு அது யார் வெற்றி தோல்விங்கிறது தேர்தல் சொல்லும். அந்த மூடில் தான் இருக்கிறாங்களே ஒழிய இதில் இப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்போ எந்த அடிப்படையில் இது உருவாக்கப்பட்டிருக்குதுன்னு நினைக்கிறீங்க சார்? இது வேட்பாளர் பட்டி 2 சொல்றாங்க இல்லையா? 2026 அதிமுக ஆட்சி அமையணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த பட்டியல் உருவாக்கப்பட்டிருக்குது. ஏறக்குறைய இந்த பட்டியலினுடைய அடிப்படையில் பார்க்கிறப்போ 43 புதிய எம்எல்ஏக்கள் அறிமுகப்படுத்த போறாங்க. ஏறக்குறைய ஒரு 39க்கும் மேற்பட்ட முன்னாள் அமைச்சர்கள் இதுக்குள்ள வராங்க. நிறைய அமைச்சர்களுடைய பெயர்களும் இதுக்குள்ள இருக்கு. சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன், மணிகண்டன், செம்மலை, வளர்மதி, பாஸ்கரன், வைகை செல்வன், சின்னையா, இவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த தொகுதி இந்த தேர்தலில் இந்த பட்டியலில் அவங்க பேர் இல்லை இல்லையா? இப்போ என்ன சினாரியோவில் எந்த அடிப்படையில் அதிமுக தன்னுடைய வேட்பாளர்களை உருவாக்கி இருக்குது, அடையாளம் காட்டியிருக்கு? முக்கியமாக என்னென்னா இந்த 14 அமைச்சர்கள் தொகுதியில் அதிமுக போட்டியிடலாம்னு நம்ம சொல்கிறோம்ல, அதை நம்ம எப்படி பார்க்கலாம்? அதில் உள்நோக்கம் இருந்தால், இல்லை அப்படி இருக்கிறதா தெரியல, இருந்தால் என்னென்னா அந்த தொகுதியில் செல்வாக்கான ஒரு ஆள் இருந்து அப்படி இல்லை டம்மியாக ஒருத்தங்களை நிறுத்துகிறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றின ஒரு யூகத்தை கலப்பலாம். அவ்வளோதான் ஒன்று. இதை தவிர அமைச்சர்கள் தோக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ 2 பேரை வச்சுக்குவோம். எம்ஆர்கே பன்னீர்செல்வம், இப்போ அவர் சொன்னீங்க, அவருடைய செயல்பாடுகள் அது இது ஒரு பக்கம், அது விடுங்க. ஆனால் உறுதியாக ஒரு விஷயம் சொல்லலாம், கூட்டணி கட்சி சார்புலாம் தாண்டி தங்கம் தென்னரசு உறுதியாக வெல்வார். ஏன்னா அவருடைய நிர்வாக திறமை முக்கியமாக அவர் இருக்கிற துறையில் நிர்வாக திறமை, அணுகுமுறை, ஒருத்தர்கிட்ட பேசுகிற விதம், தொகுதிக்கு செய்கிறது, தொகுதி மக்கள்கிட்ட பழகிறது, இந்த மாதிரி. இது எம்ஆர்கே செல்வத்தை பற்றி எனக்கு தெரியாது ஒரு விஷயம், அதோட விட்டுருவோம் அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி விஷயங்களும் அதில் ஒருத்தருடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்குமே தவிர ஒருத்தர் அமைச்சராக இருக்கிறார் அப்படிங்கிறதே வந்துருமாங்கிறது ஒரு கேள்வி. இது ஒரு புள்ளி சார். இன்னொரு புள்ளியில் ஒரு பக்கம் 2 கட்ட வேட்பாளர்களை அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அறிமுகப்படுத்திட்டார், ஃபீல்டுக்கு போயிட்டார். நேற்றுக்கு ஒரு மயிலாப்பூர் தொகுதியில் ஒரு பிரச்சாரத்தை முடிச்சிட்டாரு, இன்னைக்கு ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதியில் முடிச்சிட்டாரு, தாம்பரத்தை நோக்கி பயணிச்சிட்டு இருக்கிறாரு. அப்படின்றப்போ ஒரு பக்கம் அதிமுகவினுடைய இந்த வேகம் இருக்கு இல்லையா, இந்த வேகத்துக்கு திமுகவால் ஈடு கொடுக்க முடியலையா? இன்னமும் கூட்டணி கட்சிகளுடைய தொகுதி இறுதி செய்யல, உத்தேச பட்டியலை கூட வெளியிட முடியாத ஒரு நிலையில தான் இருக்கிறாங்க. அப்படின்றப்போ ரொம்ப தொய்வா இருக்குது அதிமுக. ஆமாம், இந்த விஷயத்தில் அந்த மாதிரி இருக்குது. இதனால் தேர்தல் முடிவு பாதிக்குமான்னு தெரியாது, ஆனால் அதை சொல்ல முடியாது. இதில் லேட் ஆகுது, அதனால தேர்தல் முடிவு அப்படியாயிரும் அப்படின்னா ஆனால் இது இதான் முயல் ஆமை கதை மாதிரி தான் ஆயிடுச்சு. முயல் மாதிரி முதல்ல உடையாந்துட்டு இருந்தது திமுக. அதில் முதல்ல ஒரு டமார்னு போட்டு உடைச்சது காங்கிரஸ். நாங்கள் அங்கே போகிறோம் அப்படின்ட்டு அடம்பிடிச்ச குழந்தை மாதிரி ஆரம்பிச்சிச்சு. அதிலேருந்தே இழுத்துருச்சு. அந்த அவங்களுக்கு ஒரு தொகுதி அப்படின்னு சொல்லி எத்தனை தொகுதி என்ன அதை முடிவு பண்ணுறதுக்குள்ளேயே சொல்லுவாங்களே ஊரில் தாவு எடுபட்டுருச்சு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி தாவு எடுபட்டுருச்சு திமுகவுக்கு. அது ஒரு விஷயம். இன்றைக்கி அது எந்த தொகுதிங்கிறது முடிவாகாமல் இருக்கக்கூடிய ஒரு சிக்கலில் இருக்குது. இப்போ புதுச்சேரியில் அவங்க பண்ணுறது பாருங்கள், ஃப்ரெண்ட்லி மேட்ச் ஆடுறாங்க. பீகார் ஸ்டைல் அது பின்னடைவு கொடுத்துருச்சு இல்லையா? நிச்சயம் பின்னடைவு கொடுத்துருச்சு. பீகார் ஸ்டைலில் அதிமுக இங்கே கூட்டணியை கட்டிடுச்சு, பங்கீட்டை முடிச்சிருச்சு, களத்துக்கு போயிடுச்சு.
ஆனால் திமுக ஃப்ரெண்ட்லி ஃபைட்ன்ற இடத்துல பீகார் ஸ்டைல கொண்டு வராங்கன்றப்போ இது என்ன தெரியுமா ஆகும், புதுச்சேரியோடைய விஷயம் தமிழ்நாட்டிலையும் பாதிக்கும். ஏன்னா இங்கே இருக்கிற திமுக தொண்டர்களோட திமுக ஆதரவாளர்களுக்கோ காங்கிரஸ் மேலே எவ்வளோ வருத்தம் இருக்கும். என்னடா நீங்கள் கட்சிக்கு வந்து சீட்டும் கொடுத்துட்டு கட்சி வேலை பார்க்க வர மாட்டீங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நான் இப்போ நீங்கள் இருக்கிற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியிலேருந்து போட்டியிட்டால் திமுக கூட கூட்டணினா திமுக காரங்க தான் பூத் ஸ்லிப் கொடுக்க வரணும், அதிமுக கூட்டணினா அதிமுக காரங்க தான் பூத் ஸ்லிப் கொடுக்க வரணும். அதான் நம்ம பார்க்குறோம். அப்போ திமுக தொண்டர்களுக்கு ஒரு வருத்தம் வரும்ல, இப்போ இவங்களுக்கு நம்ம வேலை பார்க்கணுமா, ஆனால் இவங்க வந்து என்னன்னா வாபஸ் வாங்க மாட்டாங்களாம் அப்படிங்கிற. அப்போ அது புதுச்சேரியோட முடியறது இல்லை. அது இதோட பாதிப்பு தமிழ்நாட்டுக்குள்ள தொகுதி பங்கீட்டு விஷயம் இருக்கு இல்லையா சார்? தொகுதி பங்கீட்டு விஷயத்துல டபுள் டிஜிட்ல தான் இதுவரை எல்லாரும் காத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா 2019 இருந்து இப்பொழுது வரை பல இக்கட்டான சூழல்கள்ல திமுகவோடு நின்று இருக்கிறாங்க. அப்படின்றப்போ நமக்கு டபுள் டிஜிட்ல கொடுப்பாங்கன்னு நம்பினாங்க. ஆனால் டபுள் டிஜிட்ல கொடுக்காம தேமுதிகவுக்கு டபுள் டிஜிட்ல கொடுக்கறதுன்றது இந்த தேர்தலுக்குள்ள சிபிஐயோ சிபிஎம்மோ விசிகாவோ அல்லது கம்யூனிஸ்ட் கட்சிகளோ அல்லது வந்து காங்கிரஸ் கட்சியோ ஜெல்லாய் ஒர்க் பண்ணுவாங்களா? இல்லை, இன்னொரு இது என்னென்னா, இப்போ கூட சொன்னீங்க இந்த கே செல்வகுமார் அப்படின்னு. மொத்தம் வந்து பிஜேபி அணிக்கு வந்து திமுக அணியில் 11 இடம் கொடுத்துருக்காங்க. தேமுதிக 10, இந்த இவர் தமிழ் தேசம் கே செல்வகுமார் ஒன்று 11 சீட்டு. இதை சிபிஎம் சார்பாகன்னு வேணால் சொல்லலாம். தாமுஏகாசா இருக்குல்ல, தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் சங்கத்துடைய பொதுச் செயலர் ஆதவன் தீட்சண்யா இன்றைக்கி வந்து ஒரு ட்விட்டு ஒன்று இது ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கிறாரு. திமுக அணியில் மதசார்பற்ற அணியில் ஒரு இந்துத்துவ வேட்பாளர் அப்படின்னு இவரை ரொம்ப வருத்தம். அதாவது தெரியாதா முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு? அதுதான் ஆச்சரியமானது. எப்படி கொடுத்தாங்க? இப்போ தேமுதிகவையே தெரியுமே. எந்த ஸ்கேல் சார் இது? எந்த அடிப்படையில் இது கொடுக்கப்படுது? இல்லை, அவங்களுக்கு ஏதோ ஒரு சாதகமான அடிப்படை இருக்குது. அது என்னங்கிறது நமக்கு தெரியல. இல்லைங்க சார், எனக்கு என்ன இல்லைங்க சார், எனக்கு ஒரே ஒரு அளவுகோல் தான் சார். திமுக நடத்தக்கூடிய போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் அல்லது விவாத நிகழ்ச்சிகள் எல்லாம் தனியரசு வந்து நிற்கிறாரு. கடுமையான எதிர்ப்பை, பாஜக எதிர்ப்பை முன்வைக்கிறார். அப்படின்றப்போ தனியரசு நோ, செல்வகுமார் எஸ் அப்படின்னு சொல்ற இடத்துல திமுக எந்த அளவுகளோட அடிப்படையில் உள்ள கொண்டு வராங்க? அது மிகப்பெரிய ஒரு வருத்தமான ஒரு சூழல் தான் இருக்குது. ஏன்னா தனியரசு தொடர்ந்து வந்து இதில் மட்டும் இல்லை, அதாவது தொலைக்காட்சி விவாதங்களில் மட்டும் இல்லை, களத்திலையும் போராடக்கூடியவர். இப்போ சமீபத்தில் கூட வந்து அந்த மாதிரியான போராட்டங்களில் தொடர்ந்து ஈடுபட்டு தான் இருக்கிறாரு. அதே மாதிரி திமுகவுக்கான ஒரு குரலாக, முக்கியமாக திமுக குரல்னு கூட சொல்ல முடியாது, அவர் வந்து இந்த இந்துத்துவத்துக்கு எதிரான ஒரு குரலாக தான் அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. அந்த மாதிரி போயிட்டு இருக்கிறப்ப அவருக்கான ஒரு இடத்தை மறுத்தது அப்படிங்கிறது இருக்குல்ல, இது கட்சிக்குள்ளே, நம்ம கட்சிக்குள்ள இல்லை, திமுக இல்லை, எந்த கட்சியும் இல்லை, ஆனாலும் கூட நம்ம மாதிரி ஆட்கள் வாக்கு அளித்து தானே வந்து ஒரு ஆட்சிக்கு வர்றது, எம்எல்ஏ வருதுங்கிறப்ப இது நம்ம விமர்சிக்க வேண்டியது இருக்குது, வருத்தம் இதில் இருக்குது. இப்போ இந்த இடத்துல திமுகவுக்கு எதிரான அதிமுகவுடைய இந்த வேட்பாளர் பட்டியலுக்கு எதிராக திமுக என்ன நிலைப்பாட்டோடு வேட்பாளர்களை உருவாக்குவாங்க? புரியல, எது சொல்கிறீங்க? அதிமுக ஒரு வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டாங்க சார், அடுத்து திமுக தான் வெளியிடணும். இப்போ எப்படி அவங்களுடைய டிஃபென்ஸ் இருக்கும்? இல்லை, வேட்பாளருங்கிறது வந்து முக்கியமான வேட்பாளர்கள்ங்கிறத தாண்டி மற்ற எல்லா தொகுதிகளையுமே வேட்பாளருங்கிறது வந்து அது ஒரு 10%க்கான ஒரு விஷயந்தான். இப்போ புது புது வேட்பாளர்களை வந்து களம் இறக்கி வெற்றி பெற வைக்கிறதுங்கிறது எல்லா கட்சிகளையுமே இருக்குது. அது பெரிய விஷயம்னு சொல்ல முடியாது. அது பெரிய விஷயம், அதை விட பெரிய விஷயங்கள் இருக்குது. உதாரணமாக இப்போ தஞ்சாவூர் எம்பி தேர்தலில் தொடர்ந்து பழனி மாணிக்கம் நின்றுட்டு இருந்தார். அதில் சில முறை தோற்றாரு, பல முறை வென்றார் இருந்தார். இப்போ தான் ஆள் மாற்றிருக்கிறாங்க. இந்த கடந்த முறை 2024 புதுசாக வந்தார், வெற்றி பெற்றிருக்கிறாரு. ஸோ இந்த வேட்பாளருங்கிறது எந்த கட்சியாக இருந்தாலும் அது ஒரு 10% வைங்க. மற்றபடி ஒரு கட்சி மீதான மதிப்பு, அதனுடைய செயல்பாடு, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான். அப்புறம் இன்னொரு விஷயமும் குறிப்பிடணும். இந்த கூட்டணி அறிவித்த பிறகு திமுகவில் வந்து இவங்களுக்கு தரல, ஆதித்தமிழர் பேரவைக்கு தரல, இந்த மாதிரியான வருத்தங்கள் இருக்குது. அது மாதிரி கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து குறைவாக கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி இன்னொரு இதிலே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. ஒரு எப்படின்னா ஒரு விமர்சனம். தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் அவர் வந்து உதயசூரியன் சின்னத்தில் தான் இருந்து போட்டியிட்டார் கடந்த இதில். ஆனாலும் அந்த திமுக அரசுடைய ஒரு மக்கள் விரோத போக்குன்னு அவர் எதெல்லாம் நினைச்சாரோ அது எல்லாத்தையுமே வெளிப்படையாக எதிர்த்து அவர் பேசினார். அதே நேரத்தில் தன்னுடைய அந்த பிரியா விடை நேரத்தில் அந்த ஒரு முறைப்படி பாராட்டுறதையும் பாராட்டினார். ஆனால் அவரை கூட்டணியில் வைத்திருந்தால் ஒரு வேளை நாளைக்கு அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வருதுன்னு வைங்க, ஒரு பேச்சுக்கு நமக்கு வந்து கணிக்கலை, வரலாம், வரலாம், வந்தால் இவர் திமுக தரப்பில் அணியில் ஒரு எம்எல்ஏவாக இருந்தால் மிகப்பெரிய பலம் அவங்களுக்கு. இது கூடயே தெரியாது.
அப்போ எந்த அடிப்படையில் இவங்க வந்து வேட்பாளரை வந்து இதெல்லாம் நம்ம வந்து பேசுறது பொதுநலத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்குறோம். பேசலாம். இதை தாண்டிய அடிப்படை வந்து அரசியலில் இருக்குது. உங்களுடைய இறுதி கருத்து. இது ரொம்ப சரியாக சில சமயங்கள் பொருந்தி வர்ற மாதிரி வேற பொருந்தி வந்திருக்கு. எப்படின்னா இந்த கல்வி அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா, அதாவது இன்றைக்கி வந்து ஒரு காலகட்டம் மாதிரி இப்போ இல்லை. படித்தவர்கள் குறைவாக இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இப்போ இல்லை. எப்படி இருந்தாலும் வந்து ஒரு மினிமம் ஒரு டிகிரிங்கிற அளவுக்கு வந்தாச்சு. மிகச்சில பேர் இப்போ புதுச்சேரியில் கூட தேவாக கூட கூட்டணி வச்சிருக்கிற ஒரு கட்சி, அதோடைய தலைவர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து செல்வாக்கம், போன தடவை சுயேட்சையாக ஜெயிச்சிருக்கிறாரு. அவருடைய படிப்பறிவு ரொம்ப குறைவான தொகுதிக்கு அவ்வளோ போராடி இருக்கிறார், பேர் ஞாபகம் இல்லை. அதனால் அந்த கல்விங்கிறது ஒரு முக்கியம் இல்லைங்கிறத அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒருத்தருடைய செல்வாக்கு தான் அப்படிங்கிறதுக்கு அதிகமான ஒரு விஷயம், அதுவும் சரியான விஷயம். இருந்தாலும் இந்த பணத்துக்கும் கணிசமான ஒரு வாக்கு கொடுத்துருக்குறாங்க, அது யதார்த்தத்தை சொல்லுது. மற்றபடி ஒருத்தருடைய செல்வாக்கு தான் வெல்லும் அப்படிங்கிறத ரொம்ப ஒரு சரியான ஒரு தீர்ப்பாக இருக்குது. நன்றி சார்.